போர் காரணமாக புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் என வதந்தி பரவிய நிலையில் இரவு முதல் வாகன ஓட்டிகள் பெட்ரோல் பங்குகளில் காத்திருந்து பெட்ரோல் நிரப்பி செல்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், தாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பெட்ரோல் தட்டுப்பாடு நிலவுகிறதா? அவங்க என்ன சொல்றாங்க? அதே நேரத்தில் இது குறித்து வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்க? சொல்லுங்க. கண்டிப்பாக. அதாவது ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நாடுகள் நடத்தி வரும் போர் காரணமாக எரிபொருள் தட்டுப்பாடானது ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடந்த 2 தினங்களாக புதுச்சேரியில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டிருந்தது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஹோட்டல்களில் வணிக சிலிண்டர்கள் கிடைக்காமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த நிறுவன ஊழியர்கள் மற்றும் அதன் உரிமையாளர்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகினர். மேலும் அதற்கு பதிலாக விறகு அடுப்புகளை பயன்படுத்தி சமையல் உள்ளிட்ட பொருட்களை ரெடி பண்ணும் பணிகளும் அதில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு முதல் சமூக வலைதளங்களில் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் வெளிநாடுகளிலிருந்து அந்த பெட்ரோல் டீசல் இறக்குமதியில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக ஒரு வதந்தி பரவிய நிலையில் நேற்று இரவு முதல் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பெட்ரோல் பங்குகளையும் பெட்ரோல் போடுவதற்காக வாகன ஓட்டிகள் குவிந்து வருகின்றனர். நேற்று இரவு நள்ளிரவே இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் கார்கள், லாரிகள் மற்றும் போன்றவர்கள் நீண்ட வரிசையில் நின்று பெட்ரோல் டீசல் நிரப்பிக் கொண்டு வருகின்றனர். மேலும் 5 லிட்டர் 25 லிட்டர் கேன்களிலும் பெட்ரோல் மற்றும் டீசல்களை நிரப்பக்கூடிய சூழலும் நம்மால் பார்க்க முடிந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று காலையில் மீண்டும் அதே நிலை தான் தொடர்ந்தது. இன்று காலை முதலே புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள பல்வேறு பெட்ரோல் பங்குகளிலும் வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் நின்று பெட்ரோல் மற்றும் டீசல்களை நிரப்பிக் கொண்டு வருகின்றனர். ஒரு வதந்தி காரணமாக இந்த கூட்டம் அலைமோதுகிறது. ஆனால் பெட்ரோல் பங்கு உரிமையாளர்கள் கேட்டபோது புதுச்சேரியில் வழக்கமாக வரக்கூடிய அந்த பெட்ரோல் டீசல் அளவு வழக்கமாக வந்து கொண்டிருப்பதாகவும் தட்டுப்பாடுகள் ஏதும் இல்லை என்றும் சமூக வலைதளங்களில் வதந்தி பரவுவதால் இது போன்ற கூட்டம் அலைமோதுவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் புதுச்சேரியில் அனைத்து பெட்ரோல் பங்குகளிலுமே பெட்ரோல்கள் மற்றும் டீசல்கள் இருப்பு உள்ளது. வழக்கம் போல அனைத்து வாகன ஓட்டிகள் மற்றும் அனைவருக்கும் பயன்பாட்டுக்கான பெட்ரோல் மற்றும் டீசல் இருப்பு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசு சார்பிலும் பெட்ரோல் டீசல் சம்பந்தமாக எந்தவித தட்டுப்பாடும் இல்லை எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மத்தியில் இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படுகின்றோம் என அச்சமும், இதனால் இந்த போர் காரணமாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் உயர்வு ஏற்படும் என அச்சம் காரணமாகவே வாகன ஓட்டிகள் நேற்று இரவு முதலே இந்த தங்களது வாகனங்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் நிரப்புவதற்காக தொடர்ந்து பெட்ரோல் பங்குகளை நோக்கி பயணம் செய்ய குவிந்து வருகின்றனர். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்.